கியோரா வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வந்து நியூசிலாந்து ஸ்கூல் ஹாலிடே ஃபன் பத்தின ஒரு வீடியோ தான். இது ஒரு வெரி ஸ்மால் அண்ட் வெரி ஷார்ட் வீடியோ. நான் அவங்ககிட்ட சொன்ன மாதிரி நம்ம சேனல் கம்ப்ளீட்டா வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸா தான் நான் போட்டுட்ருக்கேன். விசா பத்தி, அதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸு பத்தி இடையில இந்த மாதிரி ஆக்லாண்ட்ல இருக்கிற ஃபன் ஸ்டஃப்ஸு, ஆக்லாண்ட்ல நான் சுத்தி பார்த்த ஸ்டப்ஸு, சில பிரைவசி ரீசனுக்காக சில பல வீடியோஸ் வந்து நானு போஸ்ட் பண்றது கிடையாது. பட் ஆனா, இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பிரைவசி எதுவுமே பிரீச் ஆகலைன்னா போடுவேன். ஸோ, அப்படியாக ப போட இன்னைக்கு நெனச்ச வீடியோ தான் இந்த நியூசிலாண்ட்ல இருக்கிற ஹாலிடே ஃபன்னு. இங்க நியூசிலாண்ட்ல வந்து டிசம்பர், ஜான்வரில வந்து சம்மர் ஸ்கூல் ஹாலிடேஸு. பிரைமரி பார்த்தீங்கன்னா, யூசுவலா வந்து டிசம்பர் 1 அண்ட் 2 வீக்ல விட்டுருவாங்க. 1 டூ 6 இயர்ஸு. இன்டர்மீடியேட் 7 டூ 8 வீக்ஸ் அதுவுமே டிசம்பர் 1 வீக் இல்ல 2 வீக்லேருந்து ஹாலிடே ஸ்டார்ட் ஆகும். வெரஸ் ஹை ஸ்கூல் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் இயர் 9 பார்த்தீங்கன்னா, யூசுவலா வந்து என்சிஏ எக்ஸாம் எழுதிட்டு இருந்தா கிராமர் ப்ரீ யூனின்னு சொல்லுவாங்க. இயர் 9 டூ 13 இயர்ஸ் அவங்களுக்கு வந்து அ நவம்பர் 2 வீக்லேருந்து லீவ் ஸ்டார்ட் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் வாட் எக்ஸாம் தே ரைட் இட். அ நெறைய பேர் வந்து ஓவர்சீஸ் வந்து அ வராங்க. இங்கேயே இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. கண்டிப்பா. அ நாங்க வந்து இங்கேயே செட்டில்ட் ஆன பீப்பிள் தான். ஸோ அ அப்போ குழந்தைங்களுக்கு வந்து இதே மாதிரி வந்து இன்டோர் ஆர்கேடு அது இதுன்னு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்க பயங்கர வெயிலும் கூட. ஸோ நான் கூட்டிட்டு போன இடம் தான். இந்த மாதிரி ஒரு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் நீங்க கூட்டிட்டு போலாம். அ அ லைஃப் டைம்னு சொல்ல மாட்டேன் சாரி. ஒன்ஸ் இன் த வெக்கேஷனு. ஏன்னா இங்க இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு போம்போது, உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கை கிடைக்கிற அளவுக்கு பைசா செலவாகும். ஏன்னா டிபெண்ட்ஸ் ஆன் வாட் கேம்ஸ் த கிட்ஸ் ப்ளே. சிலது வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஆனா மோஸ்ட் ஆஃப் தெம் வொர்த் ஃபார் மனி. நீங்களும் சேர்ந்து அது விளையாடுற பட்சத்தில, நாங்க போன இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஆர்கேட், 10 பின் பவுலிங், கார் சிமுலேஷன், கோல்ஃப் சிமுலேஷனு, அதுக்கப்புறம் இன்ஃப்ளேட்டபிள் வேர்ல்டுன்னு அங்கேயே வந்து ஒரு ஃபியூயல் கஃபேன்னு ஒரு இருந்தது. ஸோ அது வந்து கண்டிப்பா அட்ராக்ட் பண்றோம் பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ். நெறைய ஃபிங்கர் ஃபுட்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஸ்கூல் ஹாலிடேஸ்ல வந்து இந்த மாதிரி ஃபன் ஸ்டஃப்லாம் 10 ஏஎம் டூ 10 பிஎம் வரைக்கும் ஓப்பனு. மத்த டைம்ல வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அ த ஹாலிடே அண்ட் அதர் ஸ்டஃப். இங்க வந்து நெறைய கார்ப்பரேட் பார்ட்டீஸுமே நடக்கும். கார்ப்பரேட் பார்ட்டீஸ்ன்னு சொல்லும்போது, இந்த பெரிய ஆளுங்களுக்குள்ள 10 பின் பவுலிங் இந்த மாதிரிலாம் நம்மளோட இன்னர் சைல்டு வந்து வெளிய கொண்டு வரதுக்குமே இது வந்து ஒரு உகந்ததா இருக்கும். அதே மாதிரி அ அடல்ட்ஸுக்கும், கிட்ஸுக்கும் வந்து பிரைஸ் வந்து வேறுபடும். நெறைய வந்து இந்த மாரி பேக்கேஜஸ் இருக்கும். நாங்க வந்து இந்த கோம்போ பேக்கேஜஸ்ல தான் யூசுவலா போவோம். கோம்போ பேக்கேஜ்ன்னு சொல்லும்போது, இந்த வாட்டி போனது வந்து இன்ஃப்ளேட்டபிள் வேர்ல்டு, 10 பின் பவுலிங்கு, அதுக்கப்புறம் இந்த ஆர்கேடு இந்த பிள்ளைங்க பண்ணாங்க. இந்த நெறைய இந்த சில இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டான்ஸ் ரெவல்யூஷன், மாரியோ கார்ட், NBA ஹூப்ஸ் இந்த மாதிரி நெறைய ஃபன் ஸ்டப்ஸ் இருக்கும். நானுமே கொஞ்ச நேரம் இந்த பிள்ளைங்களோட விளையாடிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி விளையாடும்போது யூ கலெக்ட் த டிக்கெட் அண்ட் ஒரு மெஷின் இருக்கும். அங்க வந்து நம்ம அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் போட்டோம்னா, நம்மளுக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் இதான் அந்த மெஷினு. பிரைஸ் ஹப்ன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்றோமோ, அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து இதுவும் கிஃப்ட்ஸும் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஃபீனிக்ஸ் மாலு, நம்ம எக்ஸ்பிரஸ் அவென்யூ சென்னையிலலாம் பார்த்துருக்கேன். ப்ளஸ் கோயம்புத்தூர்லயும் இந்த வாட்டி போகும்போது இந்தியாவுக்கு போகும்போது, இதே மாதிரி மால்ல இந்த ப்ரூக் மால்ஸா அங்க நான் பார்த்தேன். அருமையா இருந்தது. பிள்ளைங்க வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்குள்ள டைமு. வெயில அவாய்ட் பண்ணலாம். இந்த எஸ்பெஷலி இந்த நியூசிலாண்ட்ல இருக்க யூவி ரேடியேஷன் அவாய்ட் பண்ணி இந்த மாரி ஒரு இன்டோர் கேம்ஸ் விளையாடலாம். நான் வந்து என்னோட 2 பிள்ளைங்களையும், என்னோட ஃப்ரெண்டோட 2 பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போனேன். நல்ல ஒரு ஃபன்னா இருந்தது. அது முடிஞ்சுட்டு பக்கத்திலேயே வந்து ஒரு மால் ஏன்னா நாங்க போன இடம் வந்து ஆல்பன் இன்னும் நார்த் ஷோர் பக்கம். ஸோ பக்கத்திலேயே ஒரு மாலும் இருந்தது. அங்கே போய் எங்களோட டின்னரும் சாப்பிட்டுட்டு ஹோல் டே பீன் சென்ட் ஓவர் தே ஸ்பென்ட் ஓவர் தே. அப்படியே என்னோட ஃப்ரெண்டு வந்து வேலை முடிச்சுட்டு வந்து அவளோட பிள்ளைங்கள வந்து பிக் பண்ணிக்கிட்டா.
சம்டைம்ஸ் வந்து நம்மளுமே இதே மாதிரி அடல்ட்ஸுமே வந்து வீக்கெண்ட் ஆனா, இந்த மாதிரி ம ப போயிட்டு இந்த 10 பின் பவுலிங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் விளையாடியிருக்கேன். இந்த வாட்டி நாங்க விளையாடும்போது பிள்ளைங்க வந்து இந்த ரெயில்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுனாங்க. ஸோ தட் த பால் வுட் நாட் ஆக்சிடென்ட்லி கோ எனிவேர். அது நான் ஃபர்ஸ்ட் டைமா அந்த பிள்ளைங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாரி இன்டோர் இது. நான் எவ்ரி ஸ்கூல் ஹாலிடேஸ் அதாவது 4 ஸ்கூல் ஹாலிடேஸ் வரும். ஒரு வருஷத்துல நான் பிள்ளைங்கள வந்து ஆ ஒன்ஸ் ஒன்ஸ் ஸ்கூல் ஹாலிடேஸ் கூட்டிட்டு போயிருவேன். அதனால கண்டிப்பா வருஷத்துக்கு 4 வாட்டி பிள்ளைங்களோட போவேன். அத தவிர்த்து இந்த மாதிரி பர்த்டேஸ் அந்த மாதிரி பிள்ளைங்களே சூஸ் பண்ணாங்கன்னா போவேன். இப்ப அவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிற ஆர்கேட்லாம் சூஸ் பண்றது கிடையாது. தே கோ ஃபார் அ மூவி, கோ அவுட் வித் அ ர ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்லாண்ட்ல இருக்கு. இதே மாரி கிரைஸ்ட் சர்ச், வெலிங்டன், டனீடன், குயின்ஸ்டவுன்னு பல நகரங்கள்லயும் இதே மாதிரி ஆர்கிட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க இங்கே நியூசிலாண்ட்லயே இருந்தீங்கன்னா, உங்க பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, சம்மர் ஆக்டிவிட்டி, இன்டோர் ஆக்டிவிட்டி வேணும்னா, இந்த மாரி பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். ஸ்டே சேஃப் எவ்ரிவன். இன்னொரு வீடியோட நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.